ஒரு பெரிய மித்து இருக்குது பேசிவ் இன்கம்மை பற்றி. பேசிவ் இன்கம்னா எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு காசு மட்டும் வந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது அப்போ பேசிவ் இன்கம் இல்லையா ப்ரோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது ஒரு டைப் ஆஃப் பேசிவ் இன்கம் தான். ஆனால் அதுக்கு நீங்கள் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற 5 பேசிவ் இன்கமுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்கள் எஃபோர்ட்டை மட்டும் போட்டால் போதும், அப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வணக்க மக்களே, என்னோட பேர் ஹரி. இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பேசிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நிறையா பேருக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நமக்கு ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு பெர்ஃபெக்டான ரிசல்ட்டை கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். அப்படி பெர்ஃபெக்டான ரிசல்ட்டை நீங்கள் ஸ்டாக் மாதிரி ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ண போது உங்கள் இமேஜஸ் ஆர் வீடியோஸை யாராவது பார்த்து வாங்க போது உங்களுக்கான அமௌண்ட் வரும். யார் ப்ரோ என் வீடியோ வாங்க போகிறான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நியூஸ் பாருங்களேன். இதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்க பிக்சர் உங்களை மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் சட்டர் ஸ்டாக் மாதிரி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி அதை மீடியா வாங்கி இந்த மாதிரி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பயன்னா, காப்பிரைட் இஷ்யூஸ் வராது. இதே கான்செப்ட் தான் வீடியோவுக்கும். இந்த மாதிரி பை பண்ணி யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் பண்ண போது எந்த விதமான காப்பிரைட்ஸும் வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்னா உங்கள் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நீங்கள் சொல்லுவீங்கல்ல, இந்த மாதிரி நான் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தேன், இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு, நீயும் ட்ரை பண்ணி பாருன்னு. அதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்கி அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கான அஃபிலியேட் லிங்க் ஒன்று அமேசான்லேயே இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் ஒரு கண்டென்ட் ஆர் போஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஷோ பண்ணிங்கன்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்க போது கூட அந்த லிங்க்கை யாராவது டச் பண்ணி அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு காசு வந்துட்டே இருக்கும். இப்போ நான் சொன்னது சிம்பிளாக சொல்லிட்டேன். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் ஆர் ஃபோட்டோகிராஃபி எடிட்டராக இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் ஆர் பிஎஸ்டி ஃபைல் க்ரியேட் பண்ணி கம்ரோடு மாதிரியான வெப்சைட்டில் நீங்கள் சேல் பண்ணலாம். இப்படி சேல் பண்ணுறது மூலமாக எடிட்டர்ஸுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களாலேயும் நிறையா காசு பார்க்க முடியும். ஒர்க்ஸ் யூனிக்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் நடக்கும். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாகிங். ப்ரோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் எப்படி ப்ரோ பிளாகிங் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழில் கூட பிளாகிங் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி உங்களுக்கு இங்கிலீஷில் தான் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ChatGPT கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், பிளாகிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூகுளில் ட்ராவல்னு சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் அண்ட் சொல்யூஷன் வருதில்ல, அதுதான் பிளாகிங். இந்த பிளாகிங் பண்ண உங்ககிட்ட ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் இருந்தால் போதும். ஃபிஃப்த் ஒன் மோஸ்ட்லி எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டென்ட் க்ரியேஷன் தான். இப்போ நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் ப்ரொமோஷன் வரும். இது ஒரு இன்கம் சோர்ஸ் ஆயிடுச்சா? இதுவே யூடியூப், ஃபேஸ்புக் மோது மாதிரியான ஆப்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்ஸ் ரெவன்யூவும் வரும். ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நீங்கள் 4 சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுது, பார்த்துக்கோங்க. இதுதான் கான்டென்ட் க்ரியேஷனோட பவர். ஆனால் இது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரில, நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம் ப்ரோ, நீ ஏன் ப்ரோ ஃபேஸாக காட்டாமல் வீடியோ போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒழுங்கான மொபைல் இல்லை. சரி, லேப்டாப் மூலமாக நம்ம பண்ணலான்னு பார்த்தா லேப்டாப் கேமரா சுத்தமாக சரியில்லை. சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன நம்ம முகத்தையாக பார்க்க போகிறாங்க, நம்ம கன்னடா தானே பார்க்க போகிறாங்கன்னு நானும் இறங்கிட்டேன். வேல்யூபிள் கண்டென்ட்டை நான் தரேன், சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக ஃபேஸ் ரிவீல் பண்ணி வீடியோ போட்டேன். டாட்டா.